அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் தான் அதிபராக பதவியேற்ற முதல் நாளே எல்ஜிபிடிக்யூ பிரிவினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். அதன்படி திருநங்கைகளின் பைத்தியக்காரத்தனத்தை நிறுத்துவேன் என்று கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனம் செய்துள்ளார். அமெரிக்காவில் தற்போது பல பாலின கொள்கைகள் அதிகரித்து வருகின்றன. ஆண், பெண், மூன்றாம் பாலினம் தாண்டி பாலின பிரிவுகள் தொடர்பான கொள்கைகள் அதிகரித்து வருகின்றன. இதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் வகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புதிய சட்டங்களை கொண்டு வரவுள்ளாராம். ஜனவரி மாதம் 20ஆம் தேதி பதவியேற்றதும் இதற்கான அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறார். ஆண், பெண், மூன்றாம் பாலினம் தாண்டி உலகம் முழுக்க பல பாலின கொள்கைகள் அதிகரிக்க தொடங்கியுள்ளன. அமெரிக்காவில் இந்த பாலின கொள்கைகள் உச்சம் பெற்றுள்ளன. முக்கியமாக ஆணாக உணரும் பெண்கள், பெண்ணாக உணரும் ஆண்கள், இரு பாலினமாக உணரும் ஆண்கள் என்று பல கொள்கைகள் உருவாகியுள்ளன. இதில் சிலர் தங்களை பலர் என்று குறிப்பிடவும் விரும்பும் பலரும் இருக்கின்றனர். உலகம் முழுக்க முப்பாலினம் என்பதை தாண்டி தற்போது எல்ஜிபிடிக்யூ என்ற பதம் மிக அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுவாக எல்ஜிபிடி, எல்ஜிபிடி பிளஸ், எல்ஜிபிடிக்யூ பிளஸ் மற்றும் எல்ஜிபிடிக்யூஐஏ பிளஸ் என்று பல வார்த்தைகளால் இந்த பதம் அழைக்கப்படுகிறது. அதன்படி லெஸ்பியன், ஓரினச் சேர்க்கை, இருபாலினம், திருநங்கைகள் மற்றும் மாற்றுப்பாலின பிரிவுகளை கொண்டவர்களை அழைக்க இந்த பதம் பயன்படுத்தப்படும். அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த எல்ஜிபிடிக்யூ பிரிவினர் அதிகம் இருக்கின்றனர். எனவே அங்கே இந்த கொள்கைகள் வெளிப்படையாக இருப்பதால் எல்ஜிபிடிக்யூ பிரிவினர் வெளிப்படையாக இயங்க முடிகிறது. அதோடு இப்போது மக்கள் தங்களை வேறு பாலினமாக அடையாளம் செய்யவும் முடிகிறது. உதாரணமாக, ஒரு ஆண் தன்னை பெண்ணாக அடையாளம் செய்யும் வழக்கம் போலவே ஒரு பெண் தன்னை ஒரு பறவையாக, டிராகனாக அடையாளப்படுத்திக் கொள்ளும் நிலையும் கூட அங்கு இருக்கிறது. அமெரிக்காவில் இந்த வழக்கம் உச்சமடைந்துள்ளது. பலர் இதனை பின்பற்றும் நிலையில் ஒரு சாரர் இதனை கடுமையாக எதிர்க்கின்றனர். முக்கியமாக அமெரிக்க அதிபர் டிரம்பின் குடியரசுக் கட்சியினர் இந்த கொள்கைகளை கடுமையாக எதிர்க்கின்றனர். இப்படிப்பட்ட நிலையில்தான் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் தான் அதிபராக பதவியேற்ற முதல் நாளே எல்ஜிபிடிக்யூ பிரிவினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். அதன்படி திருநங்கைகளின் பைத்தியக்காரத்தனத்தை நிறுத்துவேன் என்று கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனம் செய்திருக்கிறார். அரிசோனாவின் பீனிக்ஸ் நகரில் நடந்த நிகழ்வில் குழந்தைகளை பாலியல் ரீதியாக மாற அனுமதிக்க மாட்டேன், அவர்களுக்கு பாலின சிகிச்சை செய்ய முடியும், திருநங்கைகளை இராணுவத்திலிருந்து வெளியேற்றுவேன், விளையாட்டு போட்டிகளில் பாலின மாற்றம் செய்து கொண்டவர்கள் கலந்து கொள்ள முடியாது என்று ட்ரம்ப் பேசியிருக்கிறார். நான் பதவியேற்கும் முதல் நாளே இது தொடர்பான முக்கிய உத்தரவுகளில் கையெழுத்திடுவேன் என்றும் ட்ரம்ப் பேசியிருக்கிறார். குறிப்பாக மூன்றாம் பாலினம், மாற்று பாலினங்கள் இருக்க அனுமதிக்க மாட்டேன் என்றும் ட்ரம்ப் பேசியிருக்கிறார். இதை தாண்டி சிலர் தங்களை விலங்குகள், பறவைகளாக அடையாளம் கண்டுகொள்ளவும் விரும்புகிறார்கள். இப்படிப்பட்ட கொள்கைகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எதிர்த்து வருகிறார். அவர் தீவிரமான வலதுசாரி. அவரின் கொள்கைப்படி 2 பாலினம் மட்டுமே உள்ளது. இயற்கையில் 2 பாலினம் மட்டுமே இருக்க முடியும் என்றும் அவர் பேசி வருகிறார். அதே போல எல்ஜிபிடிக்யூ பிளஸ் என்ற பதத்தை ஒரு நோய் என்றும் அதனை சரி செய்ய வேண்டும் என்றும் ட்ரம்ப் பேசி வருகிறார்.